இன்னும் கூட சரத்குமார் அன்புமணி இவங்க எல்லாமே வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்களா தலைவர்கள் என்னங்க வம்பா இருக்குது. ராமதாஸ் எல்லாம் எங்க அணியில் இல்லையே. அன்புமணி அப்படி சொல்லவே இல்லை. தவறான கருத்து சொல்லுங்க. அவரு சரத்குமார் ஏங்க அவரே தலைவர் கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே. அப்பதானே தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க. உங்களுடைய நிலைப்பாடு? எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். சார் இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நண்பர்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்க. வேறு எந்த கட்சிகள் வாய்ப்புகள்? நிறைய கட்சி இருக்குது. அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசிட்டு இருக்காரு. ஆனா நேத்து கூட வந்து சென்னையில வந்து ஒரு குடும்பத்தையே வந்து வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கிறேன். தினம் நடக்குதுங்க. ஒரு நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டல் நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை. அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகை ஊடகம் தானே வருது. அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்குதாக செய்தி வந்திருக்கு. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டர்ல நான் போட்டுக்கிறேன். கூட்டணி வளமாயிடுச்சு உங்க தரப்புல சொல்லப்பட்டாலுமே கூட இது வந்து ஒரு அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படின்னு எதிர்கட்சியினர் விமர்சனம் பண்றாங்க. அப்படித்தான் ஏங்க கூட்டணி வரலைன்னா கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணியெல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க? ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்து சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க. ஒன்றும் நடக்காது. தெளிவாக நாங்கள் பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வந்து முதற்கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் வந்து அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள்லாம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்க தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. வந்துடுது, விரசல் வந்துடுது. தினந்தோறும் நீங்க தானே போட்டுட்டு இருக்கீங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க. எங்களை தான் சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவுக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க. அதுல அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க. அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகைகளும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகைகளும் ஊடகத்தில் வந்திருக்கு. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம், அவர்களுக்கும் தெரியும். ஆனா எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அண்ணா திமுக ஆபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்ப திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு, அண்ணா திமுக அலுவலகம் இல்ல. அது மட்டும் இல்ல, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகனாங்க. எந்த படத்தில் நடிச்சாங்களோ தெரியல, கதாநாயகியா. 4ல் 1 பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன். இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை தயாரித்துக்குள்ள திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றல? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்றைய தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி கைது பண்ற நிலைக்கு போயிட்டாங்க. நீங்க போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல. தற்காலிக பணியாளர்கள், ஒப்பந்த பணியாளர்கள் இப்ப பணி நிரந்தரம் செய்யணும்னு போராடுறது ஒரு பேசனா மாறிச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் பாருங்க. அதான் சொல்லணும், இவர்கள் தானே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. இவர்கள் தான் அந்த வாக்குறுதி கொடுத்தாங்க. யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவர் தான் அவங்க கேட்கறாங்க. அதுதான் அலட்சியமா இருப்பது. அலட்சியப்படுத்தக்கூடாது. மக்களுக்காகத்தான் நம்ம அரசாங்கம் நடத்துறோம், மக்களுக்காகத்தான் அமைச்சராக இருக்கிறோம். அது மூலம் உணர வேண்டும். அவர்கிட்ட அழைச்சி என்னென்ன பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டும், புரிய வைக்க வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் செய்ய வேண்டும். சர்வாதிகாரம் மாதிரி நடந்தா வர்ற தேர்தலில் அதற்கு தகுந்த பதிலடியை மக்கள் கொடுப்பார்கள்.